ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பூமி அழியும் தேதி இதுதான் துல்லியமாக கணித்து சொன்ன ஆய்வாளர்கள். சீக்கிரமே நெருங்கும் பேரழிவு. பூமி எப்போது அழியும் என்ற கேள்விக்கு பலரும் விடை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். சிலர் ஆன்மீக வழியிலும் சிலர் அறிவியல் பூர்வமாகவும் அதற்கு முயல்கிறார்கள். இதற்கிடையே ஜப்பான் ஆய்வாளர் ஒருவர் இதுகுறித்து ஒரு துல்லியமான கணிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக எந்த ஒரு விஷயமும் தோன்றினாலும் அதற்கு அழிவு என்பது நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் இதில் விதிவிலக்காக இருக்க முடியாது. பூமியும் அப்படித்தான். பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பூமியும் நிச்சயம் அழியும். அது எப்போது நடக்கும் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகிறார்கள். இதற்கிடையே ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு வழியாக அதற்கு விடையை கண்டுபிடித்து விட்டனர் என்கிறார்கள். இவர்கள் நாசாவின் கிரக மாடலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறையை சோதித்துள்ளனர். அதில் பூமியில் ஆக்சிஜன் சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளில் காலியாகிவிடும் என தெரிவித்துள்ளனர். அப்படி ஆக்சிஜன் அனைத்தும் காலியானால் அதன் பிறகு உயிர் வாழ்வதே சாத்தியமற்றதாக மாறிவிடும் என கணித்துள்ளனர். பூமியில் வரும் காலங்களில் என்ன மாதிரியான பரிமாண வளர்ச்சி ஏற்படும் என்பதை கணித்து சுமார் 4 லட்சம் முறை வெவ்வேறு மாடல்களை ரன் செய்த பிறகே இந்த கணிப்பை வெளியிட்டுள்ளனராம். சூரியன் வயதாக அது வெப்பமாகவும் பிரகாசமாகவும் மாறும். இது பூமியின் காலநிலையையும் பாதிக்கும். பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழ்ந்துள்ள நிலையில் அவை பெருமளவும் ஆவியாகும். இதனால் பூமியின் வெப்பநிலை உயரும். கார்பன் சைக்கிள் பலவீனமடையும். இதனால் தாவரங்கள் அதிகம் உயிரிழக்கும் என்பதால் ஆக்சிஜன் உற்பத்தி குறையும். இதனால் மீத்தேன் அதிகரிக்கும். பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வளிமண்டலம் மீத்தேன் அதிக அளவில் இருந்ததே அதே நிலை மீண்டும் ஏற்படும். கிரேட் ஆக்சிஜனற்ற நிகழ்வுக்கு முந்தைய பூமியை போன்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று கணித்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வு பூமியின் வளிமண்டலத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நேச்சர் ஜியோசைன்ஸ் ஆய்விதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில்தான் பூமியில் மனிதர்கள் வாழ தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் 1 பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள டோஹோ பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் கசுமி ஒசாகி கூறுகையில், சூரியன் மற்றும் கார்பனேட் சிலிகேட் சுழற்சி எப்படி இருக்கிறது என்பதை வைத்தே பல ஆண்டுகளாக பூமியின் எதிர்காலம் குறித்து விவாதித்து வருகிறோம். அதில் நாம் முக்கியமாக கவனிப்பது வளிமண்டலத்தில் உள்ள CO2 அளவு தொடர்ந்து குறைவதும் பூமி தொடர்ச்சியாக வெப்பமயமாவதும் ஆகும் என்கிறார்.